இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி, நான் உங்ககிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். வர வர சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க. நீங்க இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க. இது என்ன சுத்தி நடக்கிற விஷயம். நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒவ்வொரு தடவையும் எனக்காக கஷ்டப்படுறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. ப்ளீஸ் வேணாம் பாட்டி. நீங்க எனக்கும் குழந்தைங்களுக்கும் துணையா இருக்கிறதே எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. இதுல உங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பாட்டி. தயவு செஞ்சு எது நடந்தாலும் அத பார்த்து கண்டும் காணாம இருக்க பழகிக்கோங்க. அதுதான் நல்லது. இது எல்லாத்துக்கும் நான் சொன்ன மாதிரி சீக்கிரமா ஒரு முடிவு வரும் பாட்டி. அது வரைக்கும் பொறுமையா இருக்கிறது தவிர வேற வழியே இல்ல. இப்படி கோவப்பட்டு நாம டென்ஷன் ஆகிறதுனால எதுவும் மாற போறதும் இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் பாட்டி. மித்ரா அந்த மாதிரி மனசாட்சியே இல்லாம பாரதிகிட்டையும் குழந்தைகிட்டையும் இந்த மாதிரி நடந்துகிட்டதை பாக்குறப்ப எனக்கு அப்படியே மித்ராவை அடிக்கணும்னு கோவம் வருது. நான் கோவத்துல ஏதாவது பண்ண போய் அதனால பாரதிக்கும் குழந்தைங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா மித்ரா வர வர வேற மாதிரி நடந்துக்கிறா. இந்த நிமிஷம் மித்ரா கிட்ட இருந்து பாரதியும் குழந்தைங்களையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தானே. ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க இப்படியே பொறுமையா இருக்க போறீங்க? தலைக்கு மேல வெள்ளம் போனதுக்கு அப்புறம் எதை பத்தி யோசிச்சு என்னென்ன ஆக போகுது? நீங்க எது பண்றதா இருந்தாலும் இப்பவே பண்றதுதான் பாரதி அன்னைக்கும் குழந்தைங்களுக்கும் நல்லதா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்க பெரியவங்க, உங்களால எது வேணா தாங்கிக்க முடியும். ஆனா குழந்தைங்க 2 பேரும் ரொம்ப பாவம்னு. பாரதி அண்ணியா வந்து உங்ககிட்ட பேசுவாங்கன்னு நீங்க நேரத்தை கடத்த இங்க பிரச்சனை அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்குண்ணே. எனக்கு தெரிஞ்சு இந்த லண்டன்காரங்க வந்ததுக்கு அப்புறம் கல்யாண வேலையெல்லாம் சூடு பிடிக்க போகுது. இதெல்லாம் எப்படி கடந்து நீங்க பாரதி அண்ணியோட ஒன்று சேர போறீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியலண்ணே. தவக்கட, இதை பற்றியெல்லாம் நான் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டேன்னு நீ நினைக்கிறியா? என்னால் இப்போல்லாம் நைட்டில் சரியாகவே தூங்க முடியறதில்ல. எப்பவும் இதே யோசனையாக தான் இருக்கு. எப்படி அம்மா, என்னம்மா இவ்வளோ சூப்பரா ஸ்மெல் வருது? எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. சாரிடா செல்லம், நான் கிச்சன்ல வேலையா இருந்ததுனால உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரவே மறந்துட்டேன். அம்மா, அக்கா எங்க? தமிழ் சாப்பிட வரலையா? அக்காவையும் சாப்பிட கூப்பிட்டாமா. அக்காவுக்கு பசிக்கலையா? ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு அப்புறமா வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டா. சரி, நீ போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. போ. இந்தா. மா, சூப்பரா இருக்கும் போல. நான் இன்னைக்கு நிறைய சாப்பிடுவேன். உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிடு. சரிம்மா, எனக்கு இதே போதும். நான் ரூமுக்கு போய் உட்காந்து சாப்பிடுறேன். சரி போ. என்னடா அது? அம்மா செஞ்ச நூடுல்ஸ்கா. டேய், ம், என்னடா இது? நூடுல்ஸ். அதெல்லாம் எனக்கு நல்லாவே கண்ணு தெரியுது. பழைய சோறு சாப்பிட வேண்டிய உனக்கு நூடுல்ஸா? அதுவும் லண்டன் ஸ்டைல்ல செய்யற நூடுல்ஸ். நான் ஆசையா எல்லாருக்கும் சமைச்சு வச்சிருந்தா நீ எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு முதல் ஆளா வந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஏன் மத்தவங்க சாப்பிடுற வரைக்கும் உங்களால வெயிட் பண்ண முடியாதா? போய் உங்க அம்மா கிட்ட சொல்லி பழைய சாப்பாடு இருந்தா எடுத்து போட்டு சாப்பிடு. என்னடா முறைக்கிற? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் ஏற்கனவே உன்னை வார்ன் பண்ணிருக்கேன்ல. என்ன அதெல்லாம் மறந்து போச்சா? என்ன உம்முன்னு உட்காந்து முறைச்சிட்டே இருக்க? நான் முறைக்கல. இங்க பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இப்ப சாப்பிட்டுக்க.
இனிமே வீட்ல இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் நீ சாப்பிடணும், புரிஞ்சுதா? வீட்ல வேலை செய்யறவ குழந்தைக்கு முதல் சாப்பாடு நல்லா விளங்கிடும். பாட்டி பாத்தீங்களா, இன்னைக்கு சமையல் பூராவும் பண்ணது பாரதி அண்ணி. ஆனா நான் தான் பண்ணேன்னு சொல்லி வாய் கூசாம எப்படி தம்பட்ட அடிச்சு சிரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அந்த குழந்தை ஒரு வாய் சாப்பிட தட்டுல எடுத்துட்டு போனது இவங்களுக்கு பொறுக்கவே இல்லை. என்னென்னமோ பேசி ஆதித்யாவை அழ வச்சுட்டாங்க. இப்படி கூட மனுஷங்க இருப்பாங்க? நம்ம கிட்டலாம் காசு பண்ண இல்லைனாலும் நல்ல மனசு இருக்கு பாட்டி. ஆனா இதுங்க ச்சே. தவக்கல, இது எதையும் இனிமே என்கிட்ட சொல்லாத. உன் அண்ணி பாரதி கிட்ட போய் பேசு. இதெல்லாம் பார்த்து சகிக்க முடியாமதான் நான் எல்லா விஷயத்தையும் ஆதி கிட்ட போய் சொல்றேன்னு சொன்னா, இப்ப எதுவும் சொல்லாதீங்க, ஆதிக்கு இதனால பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி ஏன் வாய அடைச்சிட்டான். ஆனா அவங்க மனசாட்சியே இல்லாம குழந்தைன்னு கூட பார்க்காம கண்டதெல்லாம் பேசுறாங்க. அப்படியாவது கோவம் வந்து உன் அண்ணி ஆதி தம்பி கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுவான்னு பாக்குறேன். உன் அண்ணி மனசு கரையணுமே. என்னத்த சொல்றது? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் பாட்டி. இது எல்லாத்துக்கும் அண்ணி தான் ஒரு முடிவு எடுக்கணும். பாட்டி, அண்ணனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அண்ணி சொல்ல மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி ஆதி அண்ணன் அண்ணி தானா வந்து விஷயத்த சொல்லணும்னு அடம் பிடிக்கிறார். இவங்க 2 பேர்ல யாரு சொல்லி இந்த பிரச்சனைக்கெல்லாம் எப்போ முடிவு வரும்னே தெரியல. நீ போட்ட போட்ல அந்த பையனுக்கு நூடுல்ஸ் கொடுக்காம திருப்பி எடுத்துட்டு வந்துட்டா பாத்தியா? மித்ரா, இப்பதானே நந்தினி அவளோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கா. இனிமே போக போக பாரு, வேற மாதிரி இருக்கும். அந்த பாரதியை எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு தெரியும். சாரிடா செல்லம், எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். கவலைப்படாதீங்க, சீக்கிரமா எல்லாமே மாறிடும்.